புர் 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 புர். மவனை இந்த வண்டியை நான் ஓட்டினா எத்தனை பிகர் என் பின்னால வரும். என்ன பண்ணுறது, வண்டி ஓட்ட தெரியலையே. யோ யார் நீ என் வண்டியில் உட்காந்துக்கிட்ட? என்னப்பா வண்டி நான் முழுகிட போறேன், சும்மா தானப்பா உட்காந்துக்கிறேன். சொம்மா உட்காந்துக்கிறியா? சொம்மா உட்காந்து என் வண்டி தான் கஷ்டா, இறங்கி வைக்கியா? தம்பி நான் எப்படி வாய்ந்தவன், புல்லட்ல ராயல் என்ஃபீல்டு, அதுல 280 பாஸ்ட்ல போவேன். யோ சொம்மா புள்ளின்னு வண்டி விட்டு கீழே இறங்கியா? பெரிய வண்டி வாங்கிட்டேன் நான். வண்டி போடா, உன் வண்டி இல்லாத பாரு ஆட்டோ, அதுல போய் உட்காந்துக்க போறேன். அதுவும் எங்களுக்கு தான். என்னடா கொள்ளை லாட்சி வண்டிங்களா பணத்தை, வண்டியை வாங்கிக்கிறீங்க ஆட்டோ வாங்கிக்கிறீங்க. தேவையெல்லாம் பேசுங்க கிடக்காத. வண்டியில இந்த கையடி, நீ போ முதல்ல. மூஞ்ச பார்த்து திட்டு மூஞ்சா இருக்குதே. ஆமா என் மூஞ்சி திருட்டு மூஞ்சி, உன் மூஞ்சி திருடாத மூஞ்சி. போடா. வந்துடுறானுங்க, ஒரு வண்டி நிக்க வேணான்றானுங்களா? வண்டி எப்படி செக் பண்றான் பாரு, இவன் வண்டி சைட்ல ஒடிச்சிட்டு போற மாதிரியா. போடா. பிஸ்கட் பிஸ்கட், சால்ட் பிஸ்கட், வெண்ணம் பிஸ்கட், கிரீம் பிஸ்கட். என்னப்பா இவ்வளவு வெயில் அடிக்குது, பிஸ்கட் போறான். என்ன பண்றது, பொழப்பு நடத்தணுமா? அதுவும் கரெக்ட் தான். என்ன வியாபாரம் ஆச்சா இல்லையா? எங்கப்பா வாங்குறாங்க, நானும் வெயில்ல தெரிஞ்சு கிடக்குறேன், ஒருத்தவங்க கூட வாங்க மாட்டேறான். அப்படியே சொல்லிட்டா சரி, நான் வித்தரேன், நீ எதனா தரியா எனக்கு? இதுல என்னப்பா வருமானம் வந்துட போகுது உனக்கு தர்ற அளவுக்கு? அடா எதனா உனக்கு கொடுப்பா, நான் உனக்கு வித்தரேன். என்ன சொல்றேன்? இது பாருப்பா, இது பாக்கெட் 100 ரூபாய், இதுல 5 பாக்கெட் இருக்குது, வித்து கூட நான் உனக்கு 100 ரூபாய் தரேன். அவ்வளவுதானா? அதை கையில் கொடு, என் பின்னாலேயே வா. பிஸ்கெட்டு பிஸ்கெட்டு, தரமான நெய் பிஸ்கெட்டு. நெய் எல்லாம் கிடையாதுப்பா. அட கம்முனு வாப்பா. ஐயோ ஏமா 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 அது குழந்தை பையன் அடிக்கிறீங்க? இவனா குழந்தை பையன் தருதல, இவனா இப்படிதான் அடிக்கிறான். மாடு எருமை மாடு, ஒரு மாட்டை வளர்த்துருந்தா கூட எதுக்காவது உதவி இருக்கும், இது எதுக்கும் உதவாது. ஏமா பாவம் அந்த பையனை போட்டு அடிக்கிறீங்க? அப்படி என்னதான் பண்ண அவன்? இவன் பண்ணதை கேட்டாக்கா உங்களுக்கு கோவம் வருங்க. டேய் அப்படி என்ன பண்ணி தொலைச்சா? என்னடா சிவாஜி பாட்டு கேக்குது உனக்கு? இன்னொரு வாட்டி அப்பா என்னதுடா, நீ பண்ற வேலைக்கெல்லாம் என்ன திட்டானுங்கடா? இன்னொரு வாட்டி நான் அம்மா அப்படி மிதிச்சிருவேன். ஏமா பெத்த புள்ளைய போய் இப்படி அடிக்கிறீங்களா? இதெல்லாம் ரொம்ப அராஜகமா. யாரு? நாங்க பெத்த புள்ள, நீங்க பாத்தீங்களா? அம்மா அப்பா என்னப்பா, இது விட என்ன இருக்குதா? அது ஒரு பெரிய கதைங்க, இப்படின்றதுக்குள்ள சொல்லி முடிக்க முடியாதுங்க. இத பாருங்க, இது முகமாட்டமா என் முகமாட்டம் ஒண்ணா வருகுது. இந்த ஒதுட்டு மட்டும் ஒரே மாதிரி இருக்குதுங்க. இந்த கண்ணை எல்லாம் இவருக்கு அழகா இருக்குது, உங்களுக்கு சுருங்கி போன மாதிரி இருக்குது. எந்த கண்ணா? இந்த கண்ணு நல்லா இருக்குது, இந்த கண்ணு சுருங்கி போய்க்குதா? ஒதுட்டு ரெண்டும் ஒண்ணா இருக்குதா? யோ உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? ஏம்பா நான் சொன்னது கரெக்ட் தானே? கொஞ்சம் தப்புக்குது. அப்ப நீயே சொல்லு. சொல்லலாம், நீயே சொல்லலாம். 2 பேரும் ஒண்ணா ஒண்ணா இருக்கிறான். இல்ல தம்பி, இந்த தம்பி அழகாகிற, அப்படியே நீங்க கொஞ்சம் சுமாராக தான் இருக்கிறீங்க. என்னப்பா வெறுப்பேத்துற மாதிரி பேசினுக்கிறீங்க? நீங்க எங்க இருந்து வந்துக்கிறீங்க? நாங்க பக்கத்துல இருந்து தான் வரோம். பிஸ்கட் வியாபாரம் பண்றோம், பிஸ்கட் வாங்கிக்கா. அதேண்டா தோற கூட. ஏம்பா ஆயும்போது கூட குழந்தை அழகா இருக்கிறானப்பா, வாங்கி கூடம்பா. ஏம்பா இப்படி பண்றீங்க? ஏங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? அவனை பார்த்து அழகா இருக்க அழகா கண்டுறீங்க. ஏமா அழகாகிறவன அழகாகிறான்னு தான் சொல்ல முடியும், உங்களுக்கு தான் கண்ணு ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேம்மா. ஏனோ நான் சொல்றேன் தெளிவா கேட்டுக்கா. எங்க 2 பேரும் குழந்தை இல்லைண்ணா. நாங்க ரோட்டு சைடு நண்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு குப்பை தொட்டில 4 வயசு குழந்தை இவன் இருந்தான். அடா அடா, இவ்வளவு அழகான குழந்தைய 4 வயசுல உங்க அப்பா அம்மா எப்படி விட்டு போய்க்கிறாங்க பாரு. விட்டுலாம் போலண்ணா, நைட்டு தூங்கின்னு இருக்கும் போது இது தொல்லை தாங்க முடியாம போட்டு போயிட்டாங்கண்ணா. டேய் மூஞ்ச அப்படி காட்டாதடா. சரி பாவம் மச்சின தூக்கிட்டு வந்து வளர்த்தோம்னா அதுதான் நாங்க பண்ண பாவம். ஏமா இவ்வளவு பெரிய நல்லது பண்ணிக்கிறீங்க, இதை போய் பாவம்னு சொல்றீங்களாம்மா? நான் இவன் என்னென்ன பண்றான்னு தெரியுங்களா? இவன் பண்றதா நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே கோவம் வரும். நிறைய பண்றானா? என்னப்பா பிரியாணி எதனா பண்றியானா? எனக்கு பிரியாணி எல்லாம் உசரு. ஏமா பிரியாணி பண்றாரு இவரு? ஏன்பா ஏன்பா எனக்கு கஞ்சி கஞ்சி கொட்டுற? டேய் அப்பான்னு சொல்ல அரைக்கு மேல அரை கொடுப்பேன். ஏம்பா நீங்க தானே தூக்கி வளர்த்துக்கிறீங்க, இப்ப நீங்களே அடிக்கிறது கை வாங்கினா எப்படி இது? ஏனோ நாங்க தானே வளர்த்தோம், அவங்க அப்பா அம்மா விட்டாங்களா ரோட்ல? யாருக்கு நான் விசுவாசத்தை காட்டினா? என்னப்பா இது புதுசா இருக்குதா? உங்களுக்கு தான் காட்டினா? எங்களுக்கு தானே காட்டினா. இவன் ரோட்ல முந்தா நாள் நந்து போகும்போது 1 பவுன் செயின் கீழே கடிச்சிக்குது இவனுக்கு. 1 பவுனா? 1,05,000 மஞ்சள் கலர்ல இருந்தா சைனா? கோல்டு கலர்ல இருந்தது. எந்து தான் பாதியா? எந்து தான் நான் தான் விட்டேன். கூட தம்பியா டப்புன்னு உந்துருவியா? அப்படியே நீங்களாம் எப்பதான் திருந்த போறீங்க? கதையை கேளுங்க சொல்றேன். ஏம்பா டீ குடிக்கிறதுக்கு கூட காசு இல்லைன்னு தானே என் கூட பிஸ்கட் விற்கிறதுக்கு வந்தா, உங்ககிட்ட போய் 1 பவுன் செயின் எப்படி இருந்திருக்கும்? அட நீ வேற கம்முனியா கைத்துல போட்டுருந்தேன். ஏம்பா அந்த சைன் எடுத்துதான்பா. நோ உண்மையா ஒன்றா? என்னம்மா நானா பொய்யா சொல்ல போறேன்? இந்த மாதிரி நான் கைத்துல சைன் போட்டு அடையாளம். டேய் இந்த பிஸ்கட் வேணா புடி. என்ன வரலையா? விற்கிறதுக்கு வரேன்னா என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டா. வரல என்ன நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? 1 பவுன் சைன் விட்ட வேதனை எனக்கு தான் தெரியும். நோ உண்மையா சொல்லு, அது உன் செயின் தானா? ஆட என்னம்மா சொல்லணும்? தரையில 10 கூட சத்தியம் பண்ணி சொல்றேன். அட
சத்தியமா சத்தியமா என் செயின் போதுமா? இதுக்கு மேல என்ன சொன்னான்? ஏய், அந்த ஆள் செயின்ன்றான். தெரியலையே. என்னடா தெரியல, விட்றா ஒரு சவர செயினா. என் பொண்ணாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போனா. சரி வா நான் போலீஸ் ஸ்டேஷன் போலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்குமா? என்ன இவன் கடிச்ச செயின் எத்தனை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்துருக்கானே, அதுக்குதான். போலீஸ் ஸ்டேஷன்ல குத்துட்டானா? குத்த மாதிரி நீ வாங்கி வந்துடுடா. அததான் போ வாங்கினு வாடானாக்கா. இந்த நாய் என்ன பண்ணுது? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். யாருக்கு நான் விசுவாசத்தை காட்டுது இது? வாங்கினு வாடா, உனக்கு பிரியாணி வாங்கி தரேன். நோ வானா, உனக்கு தானே செயின், நம்ம எல்லாரும் போய் வாங்கிட்டு வந்துடலாம். நான் வேணா போலீஸ் ஸ்டேஷன் வெளியே நின்னுக்கிறேம்மா, நீ இவனுக்கு கூட்டு போய் வாங்கிட்டு வந்துடுறியாம்மா? ஏன் செயின் சொந்தக்காரர் நீ தானே, வா. ஏம்பா அதெல்லாம் விடு, நம்ம 2 பேரும் பாதி பாதி எடுத்துக்கலாம். நீயே வாங்கிட்டு வந்துடுறப்பா. ஏன்னோ செயின் சொந்தக்காரன் யாருன்னு தெரிஞ்சாதான் கொடுப்பாங்க, சும்மாலாம் தர மாட்டாங்கண்ணா. ஏம்பா இந்த ஆள் சொல்றதை பார்த்தா போய் மாதிரி தெரியுது. இந்த ஆள் தான் இருக்காது செயின். உனக்கு தான் தெரியும், நான் கஷ்டப்பட்டு ஓய்ச்சி சம்பாதிச்சு என் பொன்னாடி வாங்கி போட்ட சைனு. என்ன செயின்னு கரெக்டா சொல்ல. அதான் சொல்றேண்ணா, மஞ்சா கலர்ல இருக்கும் சைனு. நோ கோல்டு செயின் எல்லாம் அப்படிதானே இருக்கும். டிசைன் என்னன்னு சொல்லுண்ணா. உனக்கு பொறுப்புங்கிறதே இல்லை, எல்லாத்துலயுமே அசால்ட்டாவா இருக்கு. சாரிப்பா, இனிமேல் நடக்காம பாத்துக்கிறேன்ப்பா. என்னத்த சாரி? என்னன்னா காலையில எங்கேயும் போயிட்டு வரீங்க போல? ஆமாப்பா, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன்ப்பா. போலீஸ் ஸ்டேஷனா? எதுக்கு? இந்த இருக்கால என் பொண்ணு ஒரு பவுன் செயினை ரோட்ல விட்டுட்டு வந்திருக்காப்பா. என்னப்பா என்ன பாக்குறா? உன்னோட செயினா ஒரு பவுன் செயின் விட்ட? ஆமாக்கா, அது கொக்கி தேஞ்சிட்டு இருக்குக்கா, அதனால அறுந்து விழுந்துட்டு இருக்குதுக்கா. என்னம்மா செயின் கடிச்சிச்சா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் செயினை காணுமன்னு அவங்ககிட்ட சொன்னாக்க இந்த செயினை உடனே எடுத்து கொடுக்குறாங்க. நான் குத்த செயின். அட தம்பி, நீதான் குடுத்தியா? இது வேற யார் கையில கிடைச்சா என்ன ஆகுறது? தேங்க்ஸ்ண்ணா. தம்பி ரொம்ப நல்ல பிள்ளைய வளர்த்துருக்கப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தேங்க்ஸ் தம்பி. சரி, நீ செயின் எடுத்து கொடுத்ததால ஒரு பாராட்டாவது கிடைச்சது. உன்தண்ணியாப்பா செயின்? என்ட்டு கூட ஒண்ணு மூய்துச்சுப்பா, அது வேற சைனு, இது வேற சைனு, அது இவங்களுக்கு தாமே. என்ன விடான்னு சொல்ற, ஆனா சமாளியா நீ. ஆனா அதெல்லாம் விடுமா. பிஸ்கெட் என்ன பிஸ்கெட் குடுனா என்ன ஏன்றா, வா வித்தரேன். நானே 4 தெருவுக்கு போய் கூவி கூவி வித்தேன்னா இந்நேரம் வித்து முடிச்சிட்டு இருப்பேன். உன்ன மாதிரி ஃப்ராடு கிட்ட வந்து மாட்டின பாரு, என்ன சொல்லணும்? என்ன நான் பிராடுன்றா? ஃப்ராடு தான்டா நீ. ஊரா மட்டும் செயினுக்கு ஆசைப்படுற பாரு. வெயில் அடிச்சாலும் நாங்க எப்படி சொந்தமா வியாபாரம் பண்ணி பிழைக்கிறோம் பாரு. இன்னமும் நான் மட்டும் பிராடு பண்ண மாதிரி சொல்றேன். ஊர் உலகத்துல நிறைய பேர் அப்படித்தாங்கிறானுங்க. உழைச்சி பாருங்கடா, அதோட அருமை தெரியும். ஓசிலே உடம்ப வளர்க்காதீங்கடா. பிஸ்கெட்டு, சால்ட் பிஸ்கெட்டு, வெண்ணெய் பிஸ்கெட்டு, கிரீம் பிஸ்கெட்டு, இப்படி மத்தம் பொருள்லாம் ஆசைப்படாதண்ணா. அப்ப நீங்க 2 பேரும் நேரத்துக்கு ஆசைப்பட்டீங்க? சொல்லுங்க, உங்க முதுல அழிக்க வச்சுக்கினா என் முது வந்து சொரியாதீங்க. இதெல்லாம் யாரா கேட்க வேண்டியது? பாவி உன்னால் தான்டா. போயிட்டான். செருப்பு நல்லா இருக்குதா, தூக்கின்னு போயிடலாம்.